என்ன இட்டாரதுதான் உங்க டியூட்டி, உள்ள போறது என் டியூட்டி. கைண்டுங்க. ஏய், என்னத்துக்கு வணக்கம்? இந்த பிளேடு பக்கரிய பார்த்தும் பார்க்காத போல குந்தி நிக்கிறிய, உனக்கு இன்னும் அதுப்புடா. நீங்க தான் பிளேடு பக்கரின்னு எங்களுக்கு தெரியாது. உன் பேரு என்ன? ராமன். பக்கத்துல நின்னு நிக்குத, அது உன் தம்பி லட்சுமணன் தானே? இவன் என் தம்பின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பனையும் தெரியும், அவன் தசரதன் தானே? எங்க அப்பா பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னா? உங்க வம்சத்தை எனக்கு தெரியும். எப்படின்னு கேக்குறியா? நான் தான் ராவணன். மனசுல இந்த பிளேட் பக்கரி பேரை கேட்டாலே சென்ட்ரல் ஜெயில் கட்டடமே கடகடா கடகடா நடக்கும். அப்படி இருக்கு சொல்ல, உள்ள உட்காந்து என்ன பண்ணி நினைக்கிறேன்? பல்லன புக்கு படிச்சு நினைக்கிறியா? ஆனாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடுத்த தபா நான் வரும்போது ஒய்ங்க அந்த புத்தகத்தை என்ன குத்துறேன், இல்ல கச்சக்கே. என்னது இது? சரக்கா? சரக்கு இல்ல மச்சி, ஆசிட். ஓய், நான் ஆசிட் ராஜா. ஒரு தடவை இத மூஞ்சில ஊத்துனா மூஞ்சி ஷேப்பே சேஞ்ச் ஆயிடும். எனக்கு ஷேப் இந்த தானே சேஞ்ச் ஆறதுக்கு. இந்த ஆசிட். ஏய் ஏய் மச்சி, வா வேகமா வா. போ போ செல்லே, முடியா செல்லே. இன்னைக்கு சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. நமக்காக சரவண பவன்ல இருந்து கொண்டாந்துக்கிறாங்க. ஏய் போத்தின் துண்டா பக்கறேன்னா 3 மாசத்துக்கு முன்னால தான் ரிலீஸ் ஆகி போனேன். இவ்வளவு சீக்கிரம் உள்ளார வந்துட்டியா? ஏன் வாய மூடுறா. 3 மாசத்துக்கு முன்னால ரிலீஸ் ஆகி கம்பி வியாபாரம் பண்றேன்னு சொல்லிட்டு போனவன் மறுபடியும் கம்பி ஆனதுக்கு உள்ள வந்திருக்கிய. நீ அவன் எதுக்காக உள்ள வந்தேன்னு கேக்குறியா? இன்னத்துக்கு டென்ஷன் ஆகுறா? நான் இங்க இருந்து ரிலீஸ் ஆகி வெளில போனதான் ஒரு கட்சியில போய் சேர்ந்தேன். நான் சேர்ந்த நேரம் பாரு, அந்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏ அமைச்சருங்க எல்லாரும் உள்ள தட்டாங்க. சார் சார் எங்களுக்கு கொடுக்கல சார். ஏய் ஓடுறா, உரம்போக்குங்களா? எத்தனை தடவை சொல்றது? டயத்துக்கு வந்தாதான் இங்க எல்லாருக்கும் சோறு கிடைக்கும்னு. உங்க இஷ்டத்துக்கு வந்தா உட்கார வச்சு வடிச்சு கொட்டுறதுக்கு இது என்ன உங்க மாமியார் வீடா? நமாஸ் பண்ணிட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சார். ஓஹோ, சோத்த முழுங்கிட்டு நமாஸ் பண்ணீங்கன்னா உங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாரா இல்ல கோவிச்சுக்குவாரா? ஏய் ஏன் சார் பிசி அடிச்சா உங்க ராமர் ஒத்துக்க மாட்டாரா இல்ல கோவிச்சுக்குவாரா? அப்படிங்க பரதேசி, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன சார், சோறு கேட்டா நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? அதை கேட்கறதுக்கு நீ யாரா? பிச்சைக்கார பையல. டியூட்டில இருக்கிற ஆபீசர் மேலே நீ கை வைக்கிறியா? கவனிச்சீங்களா சார்? இவன் நான் கைதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல தேவையில்லாத குறுக்க வந்து என்ன இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டான். This is too much. சார், இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா சார்? அவன் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும், அதை கேட்கறதுக்கு சீனியர் ஆபீசர் நான் இருக்கேன். சார் ப்ளீஸ், ஜஸ்ட் a minute சார்.
சார் இவங்க நமாஸ் பண்ணிட்டு லேட்டா வந்து சோறு கேட்டதுக்கு சோறும் கொடுக்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சானே இவன மனுஷனா இல்ல அரக்கனா? சார் சென்ட்ரல் ஜெயில் உள்ள வர நிரபராதிகளை அப்பாவிகளை ரவுடிங்களா திருடங்களா கொலகாரங்களா ட்ரெயின் பண்ணி டிகிரி சர்டிபிகேட் கொடுக்கிற யூனிவர்சிட்டி ஆயிருக்கு. இவங்க எல்லாம் ட்ரெயினிங் கொடுக்கிற லெக்சரர்ஸ் ஆயிருக்காங்க. இஸ் திஸ் தி வே சார்? இஸ் திஸ் தி வே டு பிஹேவ் சார்? நோ சார், நோ நோ. சென்ட்ரல் ஜெயில் கைதிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற கோயிலா இருக்கணும். நீங்க எல்லாம் கைதிகளை திருத்துற கடவுளா இருக்கணும் சார், கடவுளா இருக்கணும். நாங்க உங்க பிள்ளைங்க மாதிரி. கிரிமினல்ஸ் ஆர் நாட் born, they are made by the circumstances போல தெரியாம ஏதோ அசம்பாவிதம் நடந்து அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வந்தா இங்கேயும் நரகம் தானே சார்? சார் இவ உடம்புல ஓடுறதும் சிவப்பு ரத்தம் தான், என் உடம்புல ஓடுறதும் சிவப்பு ரத்தம் தானே சார்? பட் நாங்க ஹிந்து இவங்க முஸ்லிம்ங்கிற வித்தியாசத்தை காட்டுற இந்த மாதிரி பொறுக்கீங்களே ஏன் சார் வேலையில வச்சிருக்கீங்க? இந்த சென்ட்ரல் ஜெயில அண்ணன் தம்பிகளாட்ட இருக்கிற எங்களுக்குள்ள ரத்த ஆறு ஓடணுங்கிறீங்களா இல்ல ராம ஜென்ம பூமியில நடந்த கலவரம் மறுபடியும் இங்க நடக்கணுங்கிறீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. 1947ல ஜின்னா தன்னுடைய சுயநலத்துக்காகவோ நெஹ்ரு தன்னுடைய சுயநலத்துக்காகவோ இல்ல வேற யாரோ தன்னுடைய சுயநலத்துக்காகவோ ஒத்துமையா இருந்த நம்மள இந்து முஸ்லிம்னு பிரிச்சு இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. எத்தனையோ முஸ்லிம்ஸ் போனாலும் இன்னும் நம்ம நாட்டுல முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்து முஸ்லிம்னு பாசமா பழகிக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்ட்ரல் ஜெயிலையும் ஏழை பணக்கார மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்து முஸ்லிம்னு வேறுபாடு இருக்க கூடாதுங்கிற எண்ணத்தினாலதான் எங்க எல்லாருக்கும் இந்த வெள்ளத்துணியை கொடுத்திருக்காங்க. இந்த வெள்ளத்துணி அமைதியின் சின்னம் சார். இது எங்களுக்கு கொடுத்திருக்கிறது எங்க மனசு தூய்மை அடையணுங்கிறதுக்காக. நாங்க இங்க இருந்து வெளியே போய் புது மனுஷனா இந்த சமுதாயத்துல வாழணுங்கிற ஆசையில இருக்கோம். ஆனா இந்த கேடுகட்ட அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது சார், நடக்கவே நடக்காது சார். நேஷனல் இன்டெகிரிட்டிய உங்களை போல காக்கி சட்டையை போட்டிருக்கிற ஆபீசர்ஸ் காப்பாத்துருமே தவிர பணத்துக்கு ஆசைப்பட்டு நாட்டை நாசமாக்கிடாதீங்க சார், நாசமாக்கிடாதீங்க. அவ சொன்னதை கேட்டல. நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அத பண்றதுக்கு உனக்கு யோகியதை இல்லைன்னு தூள் துப்பிட்டு போயிட்டான். அதுக்கு காரணம் ஒன்னாட்டம் கேடுகட்ட ஆபீசர்ஸ். நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்க இருக்கிறவங்களை கைதிங்களா ட்ரீட் பண்ணாதேன்னு. Shut up. This is the last and final warning to you. இன்னொரு தடவை இதாட்டம் நடந்துச்சுன்னா you will be suspended. இல்ல இந்த பிரதாப் சொல்றதை தான் பண்ணுவான், பண்றதை தான் சொல்வான். பட் சார் Shut up.